தாம்பரம் அருகே சாலையோரம் கிடந்த அடையாளம் தெரியாத சடலத்தை கையில் ஷாலினி என பச்சை குத்தியிருந்ததை வைத்து போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். திருமணத்தை மறைத்து இளம்பெண்ணை காதலிப்பதாக கூறி பழகியதால் அரங்கேறிய கொலையின் பின்னணி என்ன? சென்னை புதுமன்னாரப்பேட்டை செரியன் நகரைச் சேர்ந்தவர் 33 வயது ஜெயக்குமார். திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது. கிண்டியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணி செய்து வந்தார். அவரிடம் இளம் பெண் ஒருவர் பழகியுள்ளார். தனக்கு திருமணமாகவில்லை என கூறி ஜெயக்குமார் அப்பெண்ணிடம் காதலிப்பதாக கூறி பழகி வந்ததாக தெரிகிறது. மேலும் பெண்ணின் 2 கிராம் மோதிரம் 11,000 பணத்தையும் ஜெயக்குமார் பெற்றுள்ளார். இந்த நிலையில் ஜெயக்குமாருக்கு ஏற்கனவே திருமணமானதை அறிந்து அப்பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தன்னிடம் வாங்கிய மோதிரம் பணத்தை கேட்டுள்ளார். பணம் மோதிரத்தை ஜெயக்குமார் கொடுக்காத நிலையில் இதுகுறித்து குரோம்பேட்டையைச் சேர்ந்த தன் பெரியப்பா மகன் சரவணனிடம் அப்பெண் தெரிவித்துள்ளார். தன்னை காதலிப்பதாக கூறி ஏமாற்றியதுடன் பணம் நகையையும் ஏமாற்றியதாக கூறியுள்ளார். ஆத்திரமடைந்த சரவணன் குரோம்பேட்டையைச் சேர்ந்த அவரின் நண்பரும் தாவேகா பிரமுகர் என கூறப்படும் அரவிந்தன், நவீன், தினேஷ், ராஜேஷ், பிரதீப், சச்சின், விக்கி என்ற விக்னேஸ்வரன் ஆகிய 8 பேரும் ஜெயக்குமாரை 26ஆம் தேதி கிண்டியிலிருந்து கடத்தி குரோம்பேட்டை, குன்றத்தூர் உள்ளிட்ட இடங்களில் அறையில் அடைத்து வைத்து அடித்து உதைத்துள்ளனர். இதில் உடலில் உள்காயத்துடன் மூச்சு பேச்சற்ற நிலையில் 2 நாட்கள் கழித்து இருசக்கர வாகனத்தில் சேலையூர் அடுத்த சந்தோஷபுரத்தில் காப்புக்காடு சுவர் அருகே வீசிச் சென்றனர். இளைஞர் ஒருவர் சடலமாக கிடப்பதாக சேலையூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சடலத்தை கைப்பற்றி அவரின் உடலில் ஷாலினி என பெயர் பச்சை குத்தியதை அடையாளமாகவும் அங்குள்ள சிசிடிவி காட்சியை பார்த்தபோது 2 இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் உடன் அமர்ந்து வந்த நபரை வீசிச் சென்றதும் தெரிய வந்தது. இதனால் அந்த இருசக்கர வாகனம் குறித்து அடுத்தடுத்து சிசிடிவிகளை ஆராய்ந்த போது சரவணனின் இருசக்கர வாகனம் அது என தெரிய வந்தது. இதை அடுத்து சரவணன், தினேஷ், ராஜேஷ், பிரதீப், சச்சின், விக்கி என்ற விக்னேஸ்வரன் ஆகிய 6 பேரை கைது செய்தனர். மேலும் தாவேகா பிரமுகர் அரவிந்தன், நவீன் ஆகியோரை சேலையூர் போலீசார் தேடி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.